அன்பிற்கினியோரே, உங்களுக்கு வணக்கம், வாழ்த்துகளும். இந்த நாளிலே நாம் வாசிக்கின்ற இறைவார்த்தை இரண்டு ஆழமான உண்மைகளை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, நல்லாயன் இயேசுனுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அதன்படி நாம் நடக்க வேண்டும். யோவான் நற்செய்தி மற்ற நற்செய்தி நூல்களை போன்று அல்லாமல் சற்று வித்தியாசமானது. இதில் நீண்ட உரையாடல்கள் இருக்கும். குறிப்பாக யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தில் மறுபடியும் பிறப்பதை பற்றியும், 6வது அதிகாரத்தில் வாழ்வளிக்கக்கூடிய உணவை பற்றியும், 10வது அதிகாரத்தில் நல்ல ஆயனை பற்றிய நீண்ட உரையாடல் இருக்கு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மக்கள் சிலர், நீதான் மெசியா என்றால் அதை ஏன் எங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்கிறார்கள். அப்போது இயேசு சொல்கிறார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கும். இந்த வார்த்தையிலே ஆழமான உண்மை இருக்கிறது. இயேசுனுடைய குரலை அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் கேட்காமல் போனதால் அவர்கள் இயேசுனுடைய மந்தையை சாராதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்படி என்றால் நாம் இயேசுனுடைய குரலை கேட்பது என்பது மிகவும் முக்கியம். திருப்பாடல் 78 பார்க்கிறோம், என் மக்கள் என்னுடைய குரலுக்கு செவி சாயுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதாக பார்க்கிறோம். நாம் இயேசுனுடைய மந்தையை சேர்ந்தவர்கள் என்றால் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்திருக்க வேண்டும். ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கிறேன். ஒரு தாயும் தாயினுடைய சிறுவயது மகளும் சந்தைக்கு போனார்கள், பல பொருட்களை வாங்கினார்கள். மும்முரமாக இருந்த காலகட்டத்தில் மகள் திடீரென்று தொலைந்து போய்விட்டாள். தாய் எவ்வளவோ தேடினாள், ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீரென்று ஒரு இடத்துல அந்த மகள் என்னுடைய தாயை காணவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். அங்கிருந்தவர்கள் எவ்வளவோ அவளுக்கு அறிவுரை சொன்ன போதும் கூட, ஆறுதலான வார்த்தைகளை சொன்ன போதும் கூட அவள் அழுகையை நிறுத்தவே இல்லை. திடீரென்று அந்த மகளுடைய பெயரை சொல்லி தாய் உறக்க குரல் எழுப்பி கேட்ட பொழுது அந்த தாயினுடைய குரலை மகள் உணர்ந்து கொண்டாள். அவள் தன்னுடைய கண்ணீரையெல்லாம் துடைத்து கொண்டு தாயை ஓடி போனாள். அன்பார்ந்தவர்களே, ஒரு தாயினுடைய குரலை மகளால் எளிதாக கண்டுகொள்ள முடியும். அப்படித்தான் நல்லாயனுடைய குரலை மந்தை செவி கொடுக்க வேண்டும். அவர்களால் எளிதாக கண்டுணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் யூதர்களால் இயேசுனுடைய குரலை செவி சாய்க்க முடியாமலே போய்விட்டது. யூதர்கள் செவி சாய்க்காமல் போனாலும் கூட பிற இனத்தவர், குறிப்பாக அந்தியோக்கியாவை சேர்ந்தவர்கள் இயேசுனுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனை அறிந்த பர்னபா அவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துவதாக பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுனுடைய குரலை எல்லாரும் கேட்க வேண்டும். எல்லாருக்கும் அது சொந்தமானது. அதை கேட்பதோடு நின்று விடாமல் அதன்படி நடக்க வேண்டும். நாம் இயேசுனுடைய குரலை கேட்டு அதன்படி நடக்க தயாராக